தேர்ட் பிளேஸில் இருக்கிறது கார்போனியம். இது அடமாண்டியமோட ஒரு பகுதி தான். கார்போனியத்துக்கு ஒரு எபிலிட்டி இருக்குது. அது எந்த பொருளோட மோதினாலும் அதை அழிக்கிற தன்மை இதுக்கு இருக்குது. ஆனாலும் இது வைப்ரேனியம் இல்லை அடமாண்டியம் அளவுக்கு ரொம்ப பலம் வாய்ந்தது இல்லை. டெட்பூலோட டின் கட்டானா இந்த கார்போனியத்தால் தான் உருவாக்கப்பட்டிருக்கும். கார்போனியத்தால் ரீஜென்ரேட்டிவ் எபிலிட்டியை தடுக்க முடியும். இது ரொம்ப டேஞ்சரஸான ஆயுதம். முக்கியமாக இது முள்ளுரி மாதிரி இருக்கிற மியூட்டன்ஸுக்கு ரொம்ப ஆபத்தானது. அவங்க ஹீலிங் ஃபேக்டர் இது தடுக்கக்கூடியது. செகண்ட் பிளேஸில் இருக்கிறது கேலக்டஸ் ஆலாய். இதுவும் ஒரு தனித்தன்மை வாய்ந்த மெட்டல் தான். இது அடமாண்டியை விட ரொம்ப பலம் வாய்ந்தது. இந்த மெட்டல் ஒருத்தரை ஃப்ரீயாக ஸ்பேஸில் ட்ராவல் பண்ண வைக்கிறது மட்டும் இல்லாமல் அதுக்கும் மேலே போகிற போக்கில் எல்லா டேமேஜும் உருவாக்க முடியும். அதை ரிப்பேர் பண்ண முடியாத அளவுக்கு. இதை வச்சு ஸ்டார்ஸ் அண்ட் பிளாக் ஹோல்ஸில் கூட நுழைய முடியும். ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்கிறது உரு மெட்டல். இந்த மெட்டல் வெறும் யூசர் மைண்டோட பாண்ட் ஆகிறது மட்டும் இல்லை. இது ஒரு தனித்தன்மை வாய்ந்த சக்தி கொண்ட மெட்டல். அது ஒரு சேனலாக ஒர்க் ஆகும். நீங்கள் கடவுள் அளவுக்கு சக்தி வச்சுருந்தீங்கன்னா அந்த அளவுக்கு சக்தியை கூட இந்த உரு மெட்டலால் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு கையாள முடியும். அவெஞ்சர்ஸ் இன்ஃபினிட்டி வாரில் தார் வச்சிருக்கிற ஸ்டாம் பிரேக்கரை உருலேருந்து தான் உருவாக்குனது. அதனால் தானோஸ் அசால்ட்டாக டிஃபீட் பண்ண முடிஞ்சது. அவன் 6 இன்ஃபினிட்டி ஸ்டோர் யூஸ் பண்ணப்போ அவனை தோக்கடைக்க முடிஞ்சது. ஏன் ஓடின் ஆல்ஃபாதர் வச்சிருந்த ஆயுதமான கங்கீர் கூட உருவிலேருந்து உருவானது தான். அந்த ஈட்டி வச்சு தான் அவர் 9 ரெலையும் கண்ட்ரோல் பண்ணார். அவ்வளோ ஏன் தானோஸோட டபுள் ஹெச்டி ஸ்வாடை வச்சிருப்பார்ல, அது கூட உரு மெட்டல்லேருந்து உருவானது தான். எதையும் வெட்டக்கூடியது. கேப்டன் அமெரிக்காவோட வைப்ரேனியம் ஷீல்டையும் ஈஸியாக வெட்டி போட்டிருக்கு. அதனால தான் உரு மெட்டலை ஃபர்ஸ்ட் பிளேஸில் வச்சிருக்கேன். காய்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.